ஏன்னா திட்டு வாங்குறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வமாடா? இரு நானே பேசுறேன். ஹலோ ஹலோ சித்தப்பா, ராஜா இருக்காரா? ஏமா எப்படிமா இருக்க? நீ தான் வீட்டை விட்டு போயிட்டல்ல, நீ போன் பண்ணி திட்டணுமா என் மாப்பிளையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்காமா. ஐயோ சித்தப்பா, கொஞ்சம் முதல்ல போனை ராஜா கிட்ட கொடுக்குறீங்களா? அவன் கூட உங்ககிட்ட திட்டு வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கான். இந்தாடா உங்ககிட்ட தான் பேசணுமாமே. ஹலோ ஹலோ, நான் போனை எடுத்துட்டேன். பக்கத்துல அம்மன் கோயில் இருக்குல்ல, நான் அங்க போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி. ஏண்டா இவ்வளவு ஆர்வமா வாங்கினா பேசவே இல்லையா? அது சரி, இப்ப அதை விட எதுக்கு அவ உனக்கு போன் பண்ணாலாம்? மாமா எவ்வளவு குழு பார்த்தியா மாமா? நான் போன்ல ஹலோன்னு சொன்னதும் ராங் நம்பர் சொல்லிட்டு வச்சுட்டா. எது ராங் நம்பர்னு வச்சுட்டாளா? டேய், என்கிட்ட ராஜா கிட்ட போனை கொடுன்னு தெளிவா பேசினாளாடா? அதான் மாமா, நான் சும்மா இருந்தாலும் அவ என்ன சீண்டி பாக்குறா. ஓ, சீண்டி பாக்குறாளா? போன் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு ராங் நம்பர்னு வேற சொல்றாளா? அப்ப அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? ஆமாமா, திமிர் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது மாப்பிள. இப்பவே அவ திமிர அக்கா கிட்ட சொல்லி அவ திமிர அடக்கி வைக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சீக்கிரம் போய் சொல்லிட்டு வந்துரு, நான் இங்க வெயிட் பண்ணேன். எதுக்கு போன் கொடுப்போ போ. அடங்கவே மாட்டேன்றானே அவன். அக்கா இந்த ஆளை எப்படி கழட்டு நினைச்சேன். நல்ல வேலை அவரே கழட்டு போயிட்டாரு. பேசுறதுக்கு ஸ்கேன் எடுக்க. சரிம்மா. சிஸ்டர், அந்த சூசைட் பேஷண்ட்டை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க தானே கூட்டிட்டு போறீங்க? ஆமா ஆமா. சரி சரி. என்னப்பா அங்க பாத்துட்டு இருக்க? அது ஏதோ சூசைட் கேஸ்ன்னு சொல்றாங்கம்மா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். நான் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு. காயத்ரி கண்ணு முடிச்சிட்டாப்பா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நினைவு வந்ததும் இன்னும் சரசு கிடைக்கலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காப்பா. சரி வாங்க. காயத்ரி எப்படிமா இருக்கு? ஆமா மாமா, அக்கா இன்னும் கிடைக்கலையா மாமா? இன்னும் கிடைக்கலம்மா, தேடிட்டு தான் இருக்கும். நீ என்னம்மா இந்த நேரத்தில் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி வந்து படுத்திருக்க? அக்காவை தேடிக்கிட்டே அப்படியே டென்ஷனா சுத்திக்கிட்டு இருந்தேன். எப்படி இடிச்சேன்னு எனக்கே தெரியல. ஏன் மாமா அக்கா இன்னும் கிடைக்கல? ஏன் அவ இன்னும் திரும்பி வரல? அவ எங்க தான் போயிருக்கா? எங்க போயிருக்கானே தெரியலம்மா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கவிதா வேற ஊர்ல இல்லை, அதனால தான் டிலே ஆயிட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, சரசு கண்டிப்பா வந்துருவா. ஆமா, சங்கர் எங்க? சங்கரும் சரசுவை தேடி தான் போயிருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நானும் அம்மாவும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறோம் உன்னை. ஐயோ என்ன மாமா, அவங்களுக்கு வேற ஏன் இவ்வளோ சிரமம்? சிரமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நிம்மி ஹைதராபாத்லேருந்து வந்துட்டா, அவங்க வந்துட்டா அம்மாவுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இத பாருமா, எனக்கு ஒரு சிரமமும் இல்லம்மா. நீ முதல்ல குணமாயிடு. இல்லத்த, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் தான் கண்ணு முடிச்சிட்டேன்ல, என்ன நான் பார்த்துப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்லம்மா. நீ இவ்வளோ தெம்பா பேசும்போது சந்தோஷமா இருக்குமா. அம்மா, இவ சொல்றதும் கரெக்டு தான். நீங்கள் இங்கே இருந்தால் தேவையில்லாமல் உங்கள் உடம்பும் கெட்டு போயிடும். நான் ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நிம்மியை கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லை மாமா, நீங்களும் வீட்டுக்கு போங்க, என்னை பார்த்துப்பேன். சும்மா இருமா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் வரமா? அவ சாப்பிட்டும்பா, சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் போலாம். சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் கொடுத்துட்ருங்க. நான் அதுக்குள்ளே சங்கருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு விசாரிச்சிட்றேன். நீ முதல்ல சாப்பிடுமா.
எப்படி இருக்கு திவ்யா? ராத்திரியெல்லாம் நிம்மதியாக தூங்கலன்னு தெரியுது. ஆமா, நைட்டு நான் வீட்டுக்கு லேட்டா போனதுனால ஏன் லேட்டா வந்தேன்னு மாதவன் பெருசா பிரச்சனை பண்ணிடுச்சு. ஐயோ, எனக்கும் இன்னும் டென்ஷன் குறையல திவ்யா. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. எனக்கு கண்ணை மூணாலே ஆகாஷ் உருவம் தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. பயமா இருக்கு. நான் போய் ஒரு கொலை பண்ணிட்டு நினைச்சா நான் எப்படி காலம் புற வாழ போறேன்னு தெரியலங்க. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அப்படி நினைக்க கூடாது. நான் நேத்து உனக்கு அட்வைஸ் பண்ணனா இல்லையா? இங்க பாரு, இது நீ திட்டம் போட்டு செஞ்ச காரியம் கிடையாது. உன்னை காப்பாத்துறதுக்காக, ஒரு தற்காப்புக்காக செஞ்சது. என்னை பொறுத்த வரையும் நீ செஞ்சதுலாம் சரிதான். ஏன்னா அந்த ஆகாஷ் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன். நீ அவனை அடிக்காம இருந்திருந்தீன்னா இங்க பாரு, இந்நேரம் அவன் உன்னை என்ன வேணா பண்ணிருப்பான். ஏன் உன்னை கொன்னு போச்சாலும் போச்சிருப்பான். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவனை கொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவனை கொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஏன் இப்படி பண்ண? எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ண? ப்ளீஸ் அழாத. நீ ஒரு பாவமும் பண்ணல. இல்ல, பாவம் பண்ண. வீட்டுல இருக்கிற எல்லாரும், நீங்க எல்லாரும் அந்த ஆகாஷ பத்தி சொல்லியும் நான் யார் பேச்சையுமே கேட்கல. எல்லாரையும் மீறி நான் அவன் கூட பழகுனேன். அந்த கடவுளுக்கே அது பொறுக்கல. அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. ஐயோ, இந்த பாரு திவ்யா, வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு இப்படிலாம் அழாத. நமக்கு பிறக்க போற குழந்தை நினைச்சு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இத்தனை நாள் அது உயிரோடு இருக்க போறோமா இல்லை களைய போறோமான்னு டென்ஷன்ல இருந்துச்சு. இப்ப அதுக்கும் மேல ஆகாஷ் பத்தின சிந்தனையை போட்டு அதுகிட்ட திணிக்காத. பிறக்க போற குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிர போதுமா? ஐயோ, இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்களேன். சொல்லு. என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இந்த குழந்தை வேண்டாங்க. எதுக்கு மேலையும் ஒரு பொண்டாட்டிய அம்மா, இந்த தகுதியை நான் இழந்துட்டேங்க. கொலைப்பழியில இருந்து நான் ரொம்ப நாள் ஓடி ஒளிய முடியாது. இந்த குழந்தை பிறந்தா நாளைக்கு கொலைகாரி குழந்தைன்னு இந்த குழந்தைக்கு பேர் வரும். நான் அதுகிட்ட பாசம் காட்டுறேனோ இல்லையோ, இந்த பேரை நான் கொடுக்க விரும்பல. ப்ளீஸ். இங்க பார், இன்னும் 72 மணி நேரத்துக்கு இந்த ஆகாஷை பத்தி எதுவும் நினைக்காத, எந்த முடிவும் எடுக்காதுன்னு இதை நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா? உன் மனசு குழம்பு போயிருக்கு திவ்யா. இந்த நேரத்துல நீ எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பா தான் இருக்கும். இல்ல, நான் போலீஸ்ல சரண்டர் ஆகுறேன். நான் எப்படியோ போறேன். என்னை விட்டுருங்களேன். இங்க பாரு, இந்த ஆகாஷ் கொலை கேஸ்ல நீ நிச்சயமா மாட்ட. நான் உன்னை மாட்ட விட மாட்டேன். எப்படியாச்சும் ஏதாச்சும் செஞ்சு உன்னை காப்பாத்துவேன். அதையும் மீறி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் போய் சரண்டர் ஆயிடுறேன். தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு கெட்ட கனவு கண்டு ரொம்ப பயந்து போயிருக்கேன். கனவா? ஆமா, ஆகாஷ் வீட்டுல போலீஸ் தடையும் தேடி போறப்போ அங்க உங்க போனை பார்த்து நீங்க தான் ஆகாஷ கொலை பண்ணதான் நினைச்சு உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணதான் ஒரு கெட்ட கனவு கண்டுங்க. உடனே பதறி அடிச்சு போய் ஆகாஷ் வீட்டுல இருந்து இந்த போனை கொண்டு வந்த. இது அங்கதானே கடந்துச்சு? ஆமா தெரியும். ஏன்னா ஆகாஷ இருத்தல்ல, அந்த நேரம் பார்த்து வாழ்ந்த மாமா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. நல்ல ஞாபகம் இருக்கு. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. என்ன மன்னிச்சிடுங்க. அது விடுதிவியா, வாழ்க்கையில நம்ம 2 பேரும் இணைய போறோமா இல்ல டைவர்ஸ் வாங்கி பிரிய போறோமோ எதுவும் தெரியல. ஆனா இந்த ஆகாஷ் விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும். ஊர் உலகத்துக்கு வேணா நம்ம பிரிஞ்ச மாதிரி காட்டிப்போம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட தம்பதிங்க.
நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு நம்ம 2 பேருமே மாட்டுவோம். நம்மளை பிரிக்க வைக்கணும்னு நினச்ச அந்த ஆகாஷ் அவன் உயிரை கொடுத்து நம்மளை சேர்த்து வச்சிட்டான் பாத்தியா. அதையாச்சும் மதிப்போம். நான் இப்ப இருக்கிற நிலைமையில இதை பத்தி எதுவும் பேச வேண்டாமே. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, கவிதாச்சும் ஃபோன் பண்ணாளா? இல்ல, ஆனா எப்ப வேணும்னாலும் ஃபோன் பண்ணுவா. கண்டிப்பா பண்ணுவா. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆகாஷ் இல்ல, கவிதா இல்ல, பயம்தான் நம்ம 2 பேருக்கும் முதல் எதிரி. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் திவ்யா. அதைத்தான் நம்ம எதிர்த்து ஜெயிக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. நான் ஒரு கொலை பண்ணிட்டு என் மனசு முழுக்க அதாங்க நிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, நீ கொலை பண்ணது ஒரு அயோக்கியன, உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவன. அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன். ஒருவேளை நீ நல்லவனை கொலை பண்ணியிருந்தனா நானே உனக்கு தடுத்திருக்க மாட்டேன். இங்க பார், இனிமேல் அடிக்கடி வெளியே சந்திக்க வேண்டாம். இந்த கோயில்ல பெருசா ஆள் நடமாட்டம்லாம் இல்லை. நம்ம எப்ப மீட் பண்ணாலும் இங்கேயே மீட் பண்ணிக்கலாம். இந்த கடவுள் நம்மளை காப்பாத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல. நியாயமான கடவுளா இருந்தா நிச்சயம் அவர் உன்னை காப்பாத்துறோம். சரி, நம்ம 2 பேரும் இந்த இடத்துல இருந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க வேண்டாம். யாராச்சும் பார்த்தா வம்பாயிடும். நான் கிளம்புறேன். நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளம்பு. வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைய பார்த்துக்க. மதவா, பால் சூடா இருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். சரி, நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு கிளம்புறப்போ என்ன அப்படியே கோயம்பேடு மார்க்கெட்ல டிராப் பண்ணிடுறியா? கொஞ்சம் காய்கறி பழம்லாம் வாங்கணும். ஏண்டி, நீ ஒரு கம்பெனி எம்டியோட பொண்டாட்டி, நீ போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருப்பியா? அதுக்காக தானே உங்களுக்கு ஆன்லைன்ல காய்கறி எல்லாம் விக்கிறாங்க, அதுல புக் பண்ணலாம்ல. எதுக்கு எடுத்தாலும் ஆன்லைன் ஆணாதிக்கம் பெருகி போச்சு. கம்ப்யூட்டர்ல கூட ஆன்லைன் தான். ஏன் பெண் லைன்னு பேர் வச்சு ஆம்பளைங்க குறைஞ்சா போயிடுவீங்க? அதுல பாதி ஷாப்பிங் பண்றது நாங்க தான். ஏண்டி, உன் குடைச்சல் பெரும் குடைச்சலா இருக்கு. ஏய் நில்லு, இப்பெல்லாம் வீட்லயே தங்குறதுல போல, அடிக்கடி காணாம போயிடுற. நேத்து ராத்திரி எங்க போன என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா காலையில ஆளை காணோம். இப்ப எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? எங்க இருந்து வர? கோயிலுக்கு போயிருந்தேன்னு. இத நான் நம்பணுமா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கோயிலே இருந்தியா? இவ்வளவு நேரம் சாமிக்கு அங்க வேலை இல்ல, உனக்கு என்ன வேலை அங்க? நான் நிஜமா கோயிலுக்கு தான் போனேன். வேணும்னா இந்த பிரசாதம். எந்த ஒரு பொண்ணோட பர்ஸ திறந்து பார்த்தாலும் இது இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆதாரமா? கடவுள் சாட்சியா நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வரேன். தேவியா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் என்ன நீ கோயிலுக்கு போனியா இல்லன்னு கடவுளுக்கு போன் பண்ணியா கேட்க முடியும்? வர வர நீ ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு வை, நாளைக்கு என் பேரு திவ்யா நீ சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். திவ்யா, உங்க அண்ணன் தானே கேட்டாரு. ஒரு 4 வார்த்தை கண்டிச்சா புசுக்கு புசுக்குன்னு அழுதுற வேண்டியதா? ஏன் உன்னை கண்டிக்கிறதுக்கு இவருக்கு உரிமை கிடையாதா? எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் திவ்யா விசாரிக்கிறாங்க. இப்ப நீ எங்க பொறுப்புல இருக்க? திடீர்னு நைட்டு 2 மணிக்கு உனக்கு போன் வருது. யாரு என்னன்னு நாங்க கேட்க மாட்டோமா? நீ செய்யறது தப்பு திவ்யா. இத பாருடா, நேத்து ராத்திரி வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன, இப்ப என்னடானா என் பக்கம் நியாயம் தர்மம் பேசுற. என்னடி டபுள் ஆக்டிங் குடுக்குறியா? உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா?
எந்த நேரத்துல யாரை எப்படி விசாரிக்கணும்னு விவஸ்தையே கிடையாதா? நடு ராத்திரியில ஒரு பொண்ணை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சில பொண்ணுங்களாம் நைட்டு வீட்டுக்கே வர்றது கிடையாது. சில பொண்ணுங்களாம் வீட்டுக்கு வராங்களே நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாவீங்களா? யார் யாரை எப்பப்ப எப்படி கண்டிக்கணும்னு ஒரு வீட்டு தலைவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஹா, ஏன் நீ ஒரு புக்கை எழுத வேண்டியது தானே? 30 நாட்களில் கண்டிப்பது எப்படின்னு 8 ஒரு ஜில்லாக்கு நாட்டமா பண்றதுக்கு நீ ஒருத்தி போதுண்டி. இது பாருங்க, என்னால தேவையில்லாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் லேட்டா வந்தது தப்புதான். நான் ஃபோன் பண்ணியாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். சொல்லாம இருந்ததும் தப்புதான். இனிமே நான் லேட்டாவும் வரமாட்டேன். ஒருவேளை அப்படி வந்தா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. ஓ, அப்போ இனிமேல் நீ லேட்டா தான் வருவ. அதை இப்பவே பூடகமா சபை குறிப்புல பதிவு பண்ற. இப்படிலாம் நீ எடக்கு மடக்காவே கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றதுன்னு? இங்க பாரு திவ்யா, நீ உன் புருஷனை பிரிஞ்சு வந்திருக்க, பிரெக்னெண்டா வேற இருக்க. இந்த சூழ்நிலையில உன் மேல தப்பு இல்லைன்னா கூட தப்பாதான் நினைக்க தோணும். எனக்கு அது புரியுதா? நீ அதுக்காக உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, கெட்ட பேரு வந்துருமோ, இல்ல உன்னால இந்த குடும்ப மனம் போயிடுமோன்னு உங்க அண்ணன் பயப்படுறாரு. சரியா தப்பா நீயே சொல்லு. அது மட்டும் இல்ல, இப்படி ராத்திரி 1 மணி வரைக்கும் அவ பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்துறது அவ புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதை விட அசிங்கம் இந்த உலகத்துல இருக்கா? நீ சுத்துறது மட்டும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உன் பாய் ஃப்ரெண்ட குழி தோண்டி புதைச்சிருவான். அப்புறம் உன் எதிர்காலம் என்ன ஆகும்? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி யாரு கூட ராப்பகலா ஊரை சுத்திட்டு வர? அவன் பேரு ஊரு என்னன்னு என்கிட்ட சொல்லு. அப்படிலாம் யாரும் எனக்கு இல்லன்னு. அப்படின்னா ராத்திரி 2:30 மணிக்கு போன் வந்ததுல அது யாரு? அது இறந்து போன ஃப்ரெண்டு பாரதி வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. நைட் லேட் ஆச்சு இல்லையா, அதான் வீட்டுக்கு கரெக்டா போய் சேர்ந்துட்டியான்னு கேட்டாங்க. இரு, அந்த பொண்ணு பேரு ஆர்த்தில என்கிட்ட சொன்ன. இப்ப பாரதின்னு சொல்ற? ஒரே நைட்ல ஆர்த்தி எப்படி பாரதியானா? இல்ல, நான் பாரதின்னு தான் சொன்னேன். இல்ல, நீ சொன்ன பேரு ஆர்த்தி. மாதவா, இப்ப எதுக்கு அவளை குழப்பிட்டு இருக்க? யாரு? நான் குழப்பிட்டு இருக்கேனா? நீங்க 2 பேரும் தான் போய் சொல்லி என்ன குழப்பிட்டு இருக்கீங்க. நேத்து நீங்க சொன்ன பேரு ஆர்த்தி, இப்போ இவ சொல்ற பேரு பாரதி. நேத்து நைட்டு ஆர்த்தின்னு சொன்னது திவ்யா கிடையாது, நானு. இதுவே உனக்கு முதல்ல தெரியல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் நம்ப மாட்டேன். நேத்து இவ சொன்ன பேரு ஆர்த்தி, இப்போ சொல்ற பேரு பாரதி. சரி, முந்தா நாள் எனக்கு புடவை எடுக்க நீ நானும் சவுகார்பேட் போனோம்ல. இப்போ எதுக்கு அந்த கதையெல்லாம்? விஷயம் இருக்கு, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அங்க நம்ம ஒரு சேட்டு கடையில ஸ்வீட் சாப்பிட்டோம்ல. ஆமா. சரி, அது ஜாங்கிரியா இல்ல ஜிலேபியா? சொல்லு மாதவா. அது 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 ஜாங்கிரி. மூஞ்சி, அது ஜிலேபி. ஏய், 2 ஏறக்குறைய ஒரே மாதிரி தாண்டி இருக்கு. இருக்கல்ல, குழப்பம் ஆகுதுல்ல. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துல நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்க. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நாம் நீ ஒரு கம்பெனியோட எம்டி, நீயே ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் வித்தியாசம் தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுற. நீ போய் ஞாபக சக்தி பத்தி பேசுறியா? இத பாரு, எனக்கு ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆர்த்திகா பாரதின்ற பேருக்கும் வித்தியாசம் தெரியும். ரொம்ப தான் தெரிஞ்சது போ. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஒரே நைட்ல எப்படி ஆர்த்தி பாரதியானா? ஏ, ஒரே நைட்ல இட்லி மாவு புளிச்சு காலையில தோசை மாவு ஆகுறதுல? ஒரே ராத்திரியில பால் தெரிஞ்சு காலையில தயிர் ஆயிடுதுல? ஏ, ஒரே ராத்திரியில ஆட்சியே சில சமயம் கை மாறுதுல? இவ்ளோ ஏ, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதே ஒரு ராத்திரியில தான். என்னடி ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இவ ஏதோ ஒரு தப்பு பண்றா, அதுக்கு நீ வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. சரி, அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ண சொல்லு. செத்து போன பொண்ணு ஆர்த்தியா பாரதியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.